அனைவருக்கும் வணக்கம். நம்மலாம் பிறக்கும் பொழுது எப்படி ஒரு நட்சத்திரத்தை கொண்டு பிறக்கிறோமோ அதே மாதிரி கிரகங்களும் அதற்குங்கிற ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. சூரியன் பிறந்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். இது குரு கர்மாவை கொண்ட நட்சத்திரம். சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகஷீரிஷ நட்சத்திரம். இதுவும் குரு கர்மாவை கர்மப்பதிவாக கொண்டது. செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரமும் குரு கர்மாவை கர்மப்பதிவாக கொண்டது. புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சனி கர்மாவை கர்மப்பதிவாக கொண்டது. குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ராகு கர்மாவை கர்மப்பதிவாக கொண்டது. சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சந்திரன் கர்மாவை கர்மப்பதிவாக கொண்டது. சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் செவ்வாய் கர்மாவை கர்மப்பதிவாக கொண்டது. ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சந்திரன் கர்மாவை கர்மப்பதிவாக கொண்டது. கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சூரியன் கர்மாவை கர்மப்பதிவாக கொண்டது. டிஎன்ஏ ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒரு பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகம் அந்த கிரகத்துடைய பலனை தராமல் அந்த கிரகம் எந்த கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளதோ அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த கர்மப்பதிவைத்தான் வெளிப்படுத்தும். இது டிஎன்ஏவின் அரிய கண்டுபிடிப்பாகும். நன்றி, வணக்கம்.